இவங்களும் விற்பனை பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க, பிராண்ட் மேலயும் பிரச்சனை இருக்கு. அப்ப நீங்க குடுக்கல உங்களுக்கு தெரியுமா இந்த ஆள் தோத்து போயிருவாருன்னு? இவர் தோத்து போயிருவாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட காசு வாங்கிட்டு கொடுத்தீங்க? அப்படி பார்த்தா இங்க ரெண்டு சைடுலயுமே அந்த பிரச்சனை இருக்க தான் சார் செய்யுது. ரெண்டு சைடுலயும் பிரச்சனை இருக்கு. நட்ட யாரு? எடுக்கிறவங்களுக்கு தான் சார். சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இவ்வளவு பெரிய டாக் ஷோல ரொம்ப ஓப்பனாவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாப்ல அவர் நஷ்டம் அடைறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் பிரான்சைஸ் கொடுக்குறாங்க. அண்ட் பிரான்சைஸ் கொடுக்குறவங்களுக்கு எப்பயுமே நஷ்டம் அடைறது கிடையாது. இப்போ பிரான்சைஸருக்கு எந்த பாதிப்புமே இல்லைல்ல. ரியாலிட்டி படி பார்த்தா இல்ல சார். ஆனா இப்போ ரீசெண்டா சோசியல் மீடியால ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருக்காப்ல, அதுல வந்து தெரிஞ்சு சொல்லல, எல்லாரும் என்ன கார்னர் பண்ணிட்டாங்க, எனக்கு பயங்கர பிரஷர் ஆயிடுச்சு, அந்த பிரஷர் தாங்க முடியாம தான் நான் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன்னு சொல்றாப்ல. அப்புறம் ஏன்பா நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல என்ன கார்னர் பண்ணாங்க. எப்படி கார்னர் பண்ணாங்க? ஆப்போசிட்ல ஒருத்தர் 1.5 லட்சம் ரூபாய் இழந்துட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பிரான்சைஸ் அப்படிங்கறத ஸ்கேம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும்ன்றதுக்காக மாத்தி ரொம்ப நேரத்துக்கு அந்த டிபேட் போச்சு. சோ சார் என்ன சொல்ல வராப்லனா, அந்த ஷோல அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மைலாம் கிடையாதாமா, வேற வழி இல்லாம பிரஷர்லயும் எல்லாரும் கார்னர் பண்ணிட்டாங்கன்ற பயத்திலயும் தான் சொல்லியிருக்காராம். ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் இங்க இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க.